வகுப்புல திரு தேவன்குடியிலே இறைவனை புகழ்ந்து பாடி அந்த தலத்திலிருந்து அடுத்து வருவதற்கு உண்டான தலத்திற்கு செல்ல ஞான சம்பந்தர் தனது யாத்திரையை தொடருகிறார். அதான் அடுத்த பாட்டு. மொய்த்திகள் சோலையம் மூதூர் முன் அகன்று அந்நெறி செல்வார் செய்தரு சாலி கரும்பு தெங்கு பைன் பூகத்திடை போய் மைத்திகள் கண்டர்த்தம் கோயில் மருங்கு உள்ள எல்லாம் வணங்கி எய்தினார் ஞான சம்பந்தர் இன்னம்பர் ஈசர் தம் கோயில். இப்போ இதுல என்ன ஒரு குறிப்பை சொல்லுகிறார்னா, திருத்தேவன்குடியிலிருந்து பயணத்தை தொடர்ந்த சம்பந்தர் இன்னம்பர் என்கின்ற தலத்துக்கு போய் சேருகிறார். இந்த தேவன்குடிக்கும் இன்னம்பருக்கும் இடையே பல தலங்கள் இருந்தன. அதான் குறிப்பில தருகிறார். மொய்த்திகள் சோலையம் மூதூர். மொய்யின அரும்புகள் விளங்கக்கூடியன, புதியதான அரும்புகள் மலரக்கூடிய அல்லது அரும்பு கட்டப்பட்ட அழகான மலர் செடிகளை உடைய மூதூர் என்ற தமிழ்ல இந்த மூதூர் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவுல பார்க்கப்பட வேண்டிய சொல். தமிழ்ல மூதூர்னு சொன்னா தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாய் இருக்கக்கூடிய ஒரு ஊரை தான் மூதூர்னு சொல்லணும். மூதூர்னா முதுமையான ஊர்னா, ஒரு ஊருக்கு எப்படி முதுமை வரும்? பன்னெடுங்காலமாக அந்த ஊரானது மக்கள் மத்தியிலே மக்கள் வாழுவதற்கு உரிய இடமாக எல்லா நலன்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஊரா இருந்தாதான் அது மூதூரா இருக்கும். சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் எழுதுவ, புகார் நகரத்துக்கு என்ன சிறப்புனாக்க, பன்னெடுங்காலமாக அந்த நகர் இருந்து வருகிறது. அந்த நகரினது பெயர் பலராலும் பன்னெடுங்காலமாகவும் போற்றப்பட்டு வருகிறது. அதுதான் அந்த ஊருக்கு சிறப்பு. புகார் என்பது அவன் குலத்தோடு ஓங்கி பறந்து ஒழுகலாம். ஆகவே நான் புகாரை போற்றுகிறேன். சோழ மன்னனது குலம், அவன் என்று தோன்றினானோ அந்த சோழர் என்கின்ற குலம், அந்த குலம் தோன்றிய நாள் தொட்டு புகாரை தலைநகராக கொண்டு பன்னெடுங்காலமாக ஆண்டு வருவதற்கு உண்டான தொன்மை சிறப்பை உடையது அந்த ஊர். அப்ப அந்த மூதூர் என்று சொன்னால் ஒரு ஊருக்கு அழகு. ஒன்றும் வேண்டாம், வரலாற பாருங்க, நமக்கே தெரியும் எத்துணை ஊர்கள் நம்ம காலப்போக்கில் அழிந்து போயிருக்கின்றன. நீங்க சங்க காலம் போக வேண்டாம், இடைக்காலம் எங்கெல்லாம் போக வேண்டாம், நம்முடைய காலத்துல நம் கண்முன்னேயே சில ஊர்கள் சிதலாகி போனதை பார்க்கிறோம். வறுமையினாலோ இயற்கை வளம் குன்றியதாலோ அல்லது இயற்கையினது சீற்றத்தினால் ஏற்பட்ட பேரழிவினாலோ ஊர் அழிஞ்சு போறதை பார்க்கிறோம். சுனாமி வந்த பொழுது நாகைப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில கிராமங்கள் முற்றிலுமாக அழிந்து போயின. தெரியாது நமக்கு. வரைபடத்தை வைத்துக் கொண்டுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட பெயர்களிலெல்லாம் அங்கு சின்ன சின்ன ஊர்கள் இருந்தன. அதனால மூதூர் என்பது ஒரு பெரிய சொல்லுது தமிழ்ல. ஆகவே சோலையம் மூதூர் பல்வேறு விதமான மலர்கள், அரும்பு கட்டக்கூடிய அளவிலே பல வகையான தாவரங்களை தன்னகம் கொண்டுள்ள தொன்மை சிறப்பு வாய்ந்த அந்த மூதூராகிய எங்க திரு தேவன்குடி என்கின்ற ஊரை முன் அகன்று, அந்த ஊரை விட்டு வெளியே போய், வெளியே அகன்றுன்னா வெளியே போய், இந்த சொல்லெல்லாம் கூட வழக்கத்துல இழந்துட்டோம். இப்ப நாங்க சென்னையிலிருந்து புறப்பட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பழைய இலக்கிய வழக்கம் பாருங்க, சென்னையை விட்டு அகன்றோம். சென்னையை விட்டு 14ஆம் தேதி அகன்று நாங்கள் திருச்சிக்கு சென்றோம். நாம அந்த அகன்றுன்ற சொல்ல இன்றைக்கு வழக்குல கொண்டு வரல. ஆனால் இலங்கை வாழ் தமிழர்கள் இன்னமும் அந்த சொல்லதான் பயன்படுத்துகிறார். நாங்கள் இந்த தகுதியிலிருந்து இலங்கையிலிருந்து விலகினோம். அழகான தமிழ் மரபது. விலகினோம், நாம் புறப்பட்டோம் அல்லது கிளம்பினோம், இதெல்லாம் இல்லை. அழகாக அகன்று, பழைய இலக்கிய தமிழ்.
பின்னர் அது நடைமுறை தமிழ்ல இலங்கை வாழ் தமிழர்கள் விலகுதார்கள். இந்த ஊரை விட்டு இந்த இடத்தை விட்டு நாங்கள் விலகினோம்னுவார்கள். அந்த மரபெல்லாம் வளர்ந்திருக்கிறோம். அகன்று அந்நெறி செல்வர், அந்த இறைவனை வழிபடக்கூடிய அந்த ஆர்வத்தோடு அடுத்த ஊருக்கு தன் பாதையில செல்ல தலைப்பட்டார். எந்த ஊருக்கு வந்தாராம்? செய் தரு சாலி. செய் தரு சாலினா நன்கு செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய நெல்லுன்னு அர்த்தம். ஷாலினா நெல். கரும்பு தெரியும். தெங்கு தென்னை மரங்கள் நிறைந்த தெங்கு, பழைய பெயர் தெங்கு தான். அடுத்தது பைம்பூகம், பசுமையாக செழித்து வளர்ந்துள்ள பாக்கு. நன்சை பயிர்கள், ஒரு நிலத்தினது வளமும் அங்கு நீரும் மிக்கு இருக்கின்றது என்றால் இந்த 4 பயிர்களும் செழிப்பா வளர்ந்து இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த ஊர் வறுமை இல்லாமல் இருக்கிறது என்று பொருள். அதனால பூகத்து இடை போய், இந்த 4 வகையான தாவரங்கள் செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் கடந்து பூகத்து இடை போய் மைத்திகள் கண்டர், கழுத்திலே கரிய நிறத்தை கொண்டவராகிய சிவபெருமான். மையின்னா கருப்பு, ஆலகாலம் உண்ட கழுத்து. ஆகவே மைத்திகள் கண்டர் தம் கோயில் மருங்கு உலகெல்லாம் வணங்கி தான் குறிப்பு. மருங்கு அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா கோவில்களையும் வணங்கி கொண்டே செல்லுகிறார். எங்கிருந்து? திரு தேவன்குடியில இருந்து விலகியவர் வழியில பார்க்கக்கூடிய சிவத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு எங்கு வந்து சேர்ந்தார்? இன்னம்பர் ஈசர் தம் கோயில். இன்னம்பர் என்ற பெயரை உடைய ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட வந்தார். இங்க என்ன உரையாசிரியர் குறிப்பு கொடுத்திருக்கார் அப்படின்னாக்க, இந்த மருங்கு உள்ள கோயில்கள் எல்லாம் சொன்னதனால திருக்கொட்டையூர், திரு விஷயமங்கை, திருப்புறம்பயம், திரு வைகாவூர் முதலாயின என்று அறியலாம் அப்படின்னு குறிப்பு கொடுக்கிறார். இந்த 4 தலமும் இன்னமும் இருக்கின்றன. இந்த 4 தலங்களும் மிக பெரிய அளவுல சிவனடியார்களையும் இசைக்கலைஞர்களையும் உருவாக்கின ஊர். அதுல குறிப்பா திருப்புறம்பயம் இருக்கு இல்லையா, சோழர்கள் காலத்துல மிகப்பெரிய போர்க்களத்தை சந்தித்த ஊர். திருப்புறம்பயம் போர்னே உண்டு சோழ வரலாற்றுல. அது போல திருக்கொட்டையூர் என்பது திருக்கொட்டையூர்ல விளங்கின மிகச்சிறந்த சிவனடியார், இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார். திருக்கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர். அதே போல இசைத்துறையில கொட்டையூரை சார்ந்த மிகப்பெரிய தவில் வித்வான் பெரிய அண்ணன் அங்க இருக்கார், இருந்தார். கொட்டையூர் பெரிய அண்ணன்னு பேர். ரொம்ப பெரிய சிறப்பு தவில் வாசிப்பதில் சிறந்தவர். ஏன்னா நான் மயிலாடுதுறை, அதனால எனக்கு இந்த தலங்கள் எல்லாம் மிக நெருக்கமா தெரியும். அதே போல விஜயமங்கை ரொம்ப அழகான தலம். இன்னமும் அங்கு இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஒரு அற்புதமான கோவில் இது. அடுத்தது வைகாவூர். இந்த தலங்களை எல்லாம் அவர் கடந்திருக்கலாம் என்று நம்புவதற்கு இடம் இருக்கு. இந்த தலங்களின் மீது பாடின தேவாரங்கள் எதுவும் கிடைக்கல. சேக்கிழார் ரொம்ப அழகா சொன்னார், இந்த ஊர்களுக்கு எல்லாம் மருங்கு இருக்கக்கூடிய சிவத்தலங்களுக்கு எல்லாம் அவர் சென்று வழிபட்டு போனார்னு. இந்தந்த ஊர்கள் எல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சம்பந்தர் வாழ்ந்த காலத்துல இவ்வளவு பெரிய கோவில்கள் எல்லாம் உருவாக்கப்படலை. ஆனால் சிவ வழிபாடு தொடர்ந்து பல தலங்களிலே இருந்து வந்தது. அதாவது சொல்றோம் இல்லையா, சமணர்களினுடைய செல்வாக்கினால இந்தந்த ஊர்கள்ல இருந்த சிவ வழிபாட்டு முறைகள் எல்லாம் குறைந்திருந்தன, மறைந்திருந்தன. அப்புறம் சம்பந்தர் போன்றோரினுடைய அந்த சைவ சமய பேர் இயக்கம் தோன்றிய காலகட்டத்துல மெல்ல மெல்ல இந்த தலங்களில் உள்ள சிவ வழிபாடுகள் எல்லாம் மேலுக்கு வர ஆரம்பித்தன. இது வரலாற்றுல தவிர்க்க முடியாதது. அதாவது ஒரு சமயம் பின்னோக்கி செல்வதும் மற்றொரு காலத்துல வேறு ஒரு சமயம்னா ரிலிஜியன்,
அது மேல் நோக்கி வருவதும் ஒரு வரலாற்றினுடைய சுழற்சியில தவிர்க்கவே முடியாது. அதனால சம்பந்தர் போன்றோர்கள் அருளாளர்கள் பல தலங்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனை பாடுவதற்கு உண்டான நிலைக்கு போனதால அவர்கள் சென்ற தலங்களுக்கு இடைப்பட்டு இருந்த சில தலங்களிலும் மெல்ல மெல்ல இறை வழிபாடு பற்றின சிந்தனை மேலோங்கியது. அதுதான் இங்க மிகப்பெரிய இன்றியமையாத குறிப்பா சொல்ல வேண்டியிருக்கு. வேடிக்கையாக இப்போ ஒரு வரலாற்றுல நம்முடைய இந்திய துணை கண்டத்துல ஒரு குறிப்பை தந்திருக்கிறார்கள். என்னன்னா, நாம் சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்த எண்ணிக்கை அப்படின்ற அடிப்படையில விகிதங்கள் இட்ட பொழுது சற்றேறக்குறைய 87 89 விழுக்காடு இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப 74 69 74 விழுக்காடுகள் தான் இந்துக்கள் இருந்து வருகிறார்கள். அப்போ நாம மக்கள் தொகையில பெருகி சுதந்திரம் அடைந்த காலத்துல நமக்கு இருந்த மக்கள் தொகை மிக குறைவு, 45 50 கோடி, 140 கோடிக்கு வந்திருக்கிறோம். அளவு கூடி இருக்கிறது உண்மைதான், ஆனால் விகித அடிப்படையிலே நாம் குறைந்து இருக்கிறோம். இது ஒரு விதமான கவலைக்குரிய ஒன்றுதான், தவிர்க்க முடியாத கவலை இது. ஏனென்றால் பிற மதங்களினுடைய ஆளுமை, செல்வாக்கு, மதமாற்றத்தினுக்காக அவர்கள் காட்டக்கூடிய முனைப்பு, இவைகளெல்லாம் நம்மால் எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். ஒன்றும் பண்ண வேண்டாம், நம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களை நாம முறையாக பராமரித்து அதற்கு உண்டான செயல்பாடுகளை செய்தாலேயே போதும். இந்த மதம் பற்றின சிந்தனையில கவலை இல்லாமல் நம்முடைய பழக்கங்கள் தொடர்ந்து மேம்படும். இது யாரும் செய்யறது இல்லை. அண்மை காலத்துல சில வளர்ந்த பொருளாதாரத்தில் சிறந்துள்ள நாடுகள்ல குடியேறின நம்மை போன்ற இந்துக்கள் அல்லது தமிழர்கள்லாம் அங்க போனோன்னு ஒரு கோவிலை உருவாக்குகிறார்கள். அந்த கோவில் நாளடைவில் செல்வாக்கு பெற்று சிறந்த கோவிலாக, நல்ல வருவாய் உடைய கோவிலாக மாறியதன் பிறகு தமிழகத்திலிருந்து யாரேனும் ஒருவரையோ இருவரையோ பணிக்கு அமர்த்தி அங்கு அவர்கள் தங்குவதற்கு இல்லம் எல்லாம் கொடுத்து உதவி விடுகிறார்கள். இந்த கோவில் உண்டான அர்ச்சனை எல்லாம் பார்க்க. இது போன்றதாகிய நிலை வருவதற்கு முன்பு என்ன செய்கிறார்கள்னா, அந்த கோவில் யாரால் எந்த சமூகத்துல அந்த மையத்தில் உருவாக்கப்பட்டதோ அங்க இருக்கக்கூடியவர்களே இருவர் முன் வந்து தங்கள் அலுவலக பணி போக எஞ்சி இருக்கிற நேரத்துல சுழற்சி முறையில கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அன்பர்களுக்கு தேவையானவற்றை உதவி, அர்ச்சனை போன்றவற்றை செய்து தருகிறார்கள். அதற்குன்னு அந்த நூல்களை எல்லாம் கற்று, அப்ப அந்நிய மண்ணில் அமர்ந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு அங்கு உண்டான வழிபாட்டை மேற்கொள்ள முன் வந்து அவர்களாக கோவிலுக்கு சென்று தூய்மைப்படுத்தி விளக்கு ஏற்றி வரக்கூடியவர்களுக்கு உண்டான வழிபாடுகளிலெல்லாம் முறையான பங்களிப்பை தருகிறார்கள்னா, இந்த ஊர்ல இருந்து கொண்டு நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல நாம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கோவில் இருக்குன்னா அதை அடுத்தவர்கள் வந்து தூய்மைப்படுத்தணும், அடுத்தவர்கள் வந்து அதை செப்பமிடணும்னு காத்துட்டு இருக்க வேண்டாமே, நாம போய் செய்யலாமே. ஒவ்வொருவரும் இதை செய்ய முன்வந்தாலேயே போதும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாரதி சொல்லுவான் வேடிக்கையா, எது நமக்கு சுதந்திர வேட்கைன்னா ஒரே வரியில சொன்னா, இது நமது நாடு என்று அறிந்து. வேற ஒன்றை சிந்திக்க வேண்டாம், இது உன்னுடைய நாடு என்ற எண்ணத்தை மட்டும் உன்னுள் வைத்துக் கொள்போம். அப்போ உன்னுடைய நாடு பாழாகுவதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க மாட்டாய். இந்த நாடு மேம்படுவதற்கு உண்டான செயலை செய்ய முன் வருவாய். இதான் பாரதியினுடைய சித்தாந்தம். இது நமது நாடு என்று அறிந்தோம், முடிஞ்சு போச்சு. நம்முடைய நாடு மேம்பட நாம தான் பாடுபடணும். அது போல நம்முடைய மதம், நம்முடைய வழிபாட்டு தலம் இது மேம்பட நாம தான் செயல்படும். இவ்வாறு செயல்பட வேண்டும் என்று
அடியவர்களெல்லாம் பல தலங்களுக்கு சென்று பல பதிகங்களை பாடி அந்த கோவில்களை எல்லாம் மீட்டுருவாக்கினார்கள். அவர்கள் மீட்டுருவாக்கினத நாம முறையா பராமரிக்காமல் விட்டதுதான் இங்க தப்பு. எவைகளுக்கெல்லாம் ஏராளமா நம்ம செலவு செய்யறோம். நீங்க கொஞ்சம் ஒரு நாள் நிதானமாக அமர்ந்து ஒரு ஆண்டுல நமக்கு வரக்கூடிய பண வரவுக்கும் நாம் அதற்கு எதிராக செய்யக்கூடிய செலவுகளுக்கும் உண்டான கணக்கு வழக்குகளை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு அளவு நாம் தேவையில்லாத அளவில் செலவுகளை வைத்திருக்கிறோம் தெளிவு கிடைக்கும். அவ்வாறு செய்யக்கூடிய செலவுகள்ல ஒரு சிறு கூரை நாம வழிபடக்கூடிய இறைவன் குடிகொண்டுள்ள தலத்திற்கு மடைமாற்றம் செய்தாலே போதும், எல்லா கோவிலும் நல்லா இருக்கும். ஏனென்றால் இந்த பாரம்பரியம் மக்களால் தான் மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் அரசெல்லாம் நம்பி பிரயோஜனம் எல்லாம் இருக்கிறதையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க. அரசெல்லாம் ரொம்ப அண்மை காலத்துல ஒரு பெரிய சிக்கல்கள்ல இந்த தமிழகம் மாட்டிக்கொண்டு இருக்கிறது இந்த பழனி கோவில் விவகாரம். இது நாளுக்கு நாள் பெரும் பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது. வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. இதுல நம்முடைய அறநிலையத்துறையை சார்ந்த அமைச்சர் வேற சொல்றார், சில கோவில்களினுடைய தல வரலாற புதிய முறையிலே மாற்றி எழுதுவதற்கு அறநிலையத்துறை எண்ணி இருக்கிறது. எப்படி எழுத முடியும்? வரலாறுன்னா உள்ளது நடந்தது தானே, அதை எப்படி நீ மாற்றி எழுத முடியும்? இதெல்லாம் தான் பிரச்சனை. நம்முடைய உடைமையை நாம முறையா பாதுகாக்கலன்னா அந்நியர்கள் தலையீடு, அடுத்தவர்கள் தலையீடு வந்து நம்ம உடைமையை கொடுத்துரும். அதனாலதான் இந்த அடியவர்கள் அவ்வளவு முயன்று பாடுபட்டார்கள். இடையில இவ்வளவு தலங்கள் இருக்கு, நமக்கு உண்டான தேவாரம் அந்த தலங்களுக்கு கிடைக்கலைன்னா கொட்டையூர்லயோ அல்லது அதனை சார்ந்திருக்கக்கூடிய மற்றைய விஜயமங்கையிலேயோ திருப்புறம் பயத்திலோ பாடல்கள் கிடைக்கலன்னாலும் இடைப்பட்ட காலத்தில் அவைகள் அழிந்து போயிருக்கலாம், தப்பொன்றும் இல்லை. அதை நாம மீட்டுருவாக்க வேண்டும். அந்த கோவில்கள் இருக்கு, அங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை இருக்கு. அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள் அந்தந்த இடத்திற்கு போய் அதனை ஆண்டிற்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும்ன்ற ஒரு கட்டுப்பாட்டை வச்சு நாம சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் அச்சுறுத்தலாவதாவது சொல்லி விடுகிறோம். குலதெய்வம்னு ஒண்ணு இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போனாதான் உன் குலத்திற்கு நன்மை. குலத்திற்கு நன்மை என்பது இல்லை, அதெல்லாம் மாற்று சிந்தனை. உங்கள் கோவிலுக்கு மீண்டும் மீண்டும் சென்றால்தான் அந்த கோவில் முறையாக பராமரிக்கப்படும். அப்பொழுதுதான் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊர் வாழ் மக்களுக்கு ஒரு வாழ்வு ஆதாரம் கிடைக்கும். இதுதான் அடிப்படை. என்றோ யாராலோ உருவாக்கப்பட்ட கோவிலை நம்ம கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். என் பாட்டன் சொத்து எப்படி பராமரிக்கிறோம்? எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போன வீடு இது எப்படி பராமரிக்கிறோம்? இவர்களுக்கெல்லாம் முன்னோடி நம்முடைய முன்னோர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த நம்முடைய வழிபாட்டு இடங்கள். இது அதே கர்வத்தோடவே பராமரிக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டா நீங்கள்லாம் என்ன பண்றீங்க திருப்பி என்ன கேட்கலாம். நீங்க நான் ரொம்ப முறையா பண்ணி கொண்டிருக்கேன், அதெல்லாம் மாற்று சிந்தனையே கிடையாது. எங்களுக்கு உண்டான குலதெய்வ கோவிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய்கொண்டு என்ன செய்யணுமோ செய்து கொண்டு சிதலாகி இருந்த அந்த கோவிலை அழகான முறையில மதில் சுவரெல்லாம் எழுப்பி நன்கு முறையாக பராமரிக்கக்கூடிய அளவுல அதனை இன்னமும் பார்த்து கொண்டிருக்கு. சில குடும்பங்கள் தான் அந்த கோவிலுக்கு இருக்கு, இருந்தாலும் அதை விடாமல் பராமரித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆதாரம் அங்கிருந்து புறப்பட்டது, அது அடிப்படை. நாம அங்கிருந்துதான் கிளைத்து இன்றைக்கு நகர் தாண்டி நிற்கிறோம், நாடு தாண்டி நிற்கிறோம்னாலும் அடிப்படை அங்கிருந்து வந்தது. அதுதான் வேர், அதுல மாற்று சிந்தனையே கிடையாது. அந்த வேரை விட்டுட்டு கிளைகளுக்கோ தழைகளுக்கோ மலர்களுக்கோ மரியாதை கிடையாது. வேர் இல்லாம இருக்கட்டும், இவைகள்லாம் வாடி போகும், பட்டு போகும். இதுதான் அடிப்படை. இது பண்பாட்டுக்கு மிக பெரியதாகிய தொண்டு நாம செய்கிறது.
நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றை நாம பராமரிக்கிறோம்னா நம்முடைய பண்பாடு அறுபடாமல் தொடர்ந்து வருகிறதுன்னு பொருள். நாம நம்முடைய அடையாளத்தை இழக்கக்கூடாது. நமக்கு உண்டான அடையாளம்னு ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரக்கூடாது யாருக்கும். வந்த ஆபத்து, வந்தால் கலாச்சாரம் மாறி போகும். இது எந்த அடிப்படையான பண்பாட்டிலிருந்து தோன்றிய பிரிவுன்னு தெரியாம போயிடும். இது ஒரு பெரிய சிக்கல், நமக்கு அதை தெளிவு பண்ணிக்கணும். அதனால இடைப்பட்ட பல தலங்களுக்கெல்லாம் சென்று இன்னம்பருக்கு வருகிறார். இன்னம்பர் ரொம்ப அழகான கோவில். இன்னம்பர் மண்ணும் பிரானை இறைஞ்சி இடை மடக்கான பண்ணும் தமிழ் தொடை மாலை பாடல் புனைந்து பரவி பொன்னம் கழலினை போற்றி புறம் போந்து அணைந்து புகுந்தார் மண்ணும் தடங்கரை பொன்னி வட குரங்காடு துறையில். இன்னம்பர்ல இருந்து குரங்காடு துறைக்கு வருகிறார். எப்படி பாருங்க, இன்னம்பர் மண்ணும் பிரானை, இன்னம்பர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை என்ன பாட்டுல பாடினாராம் பாருங்க. இறைஞ்சி வணங்கி இடை மடக்கான பண்ணும் தமிழ் தொடை மாலை. இடை மடக்குனாக்க திருமுக்கால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்னென்ன புதுமை செய்தார்ன்றதுல திருமுக்கால்னு ஒண்ணு. அதுக்கு பேரு மற்றொரு பெயர் இடை மடக்குன்னு. ஏன் இடை மடக்குன்றதுக்கு அங்க விளக்கம் சொல்லிட்டோம். 3வது அடியில வரக்கூடிய கடைசி சீர் மடங்கி அதுவே 4வது அடிக்கு முதல் சீராக வரும். ஆகவே இடையில் உள்ள ஒரு சீர் மடங்கி அடுத்த அடிக்கு முதல் சீராக வந்ததனால இதுக்கு இடை மடக்குன்னு ஒரு பெயரு, முக்கால்னு ஒரு பெயர். ஏன்னாக்க முழுசா இல்லாம ஒரு சீர் முக்காலாக நின்று அடுத்த அடிக்கு முதல் சீரா போய் விடுவதனால. ஆனால் இதுல இடை மடக்கு எழுதுறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா இலக்கியங்கள்ல புதுமையை செய்யறதுனாக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் செய்வது என்பது ஒரு பக்கம். நம்மால் செய்யக்கூடிய அந்த புதுமை மொழி அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கேட்கக்கூடிய பேசக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது வேறு விஷயம். மொழி அதற்கு உண்டான இடம் கொடுக்கணும். தகவமைதல்னு பேரு. ஏன்னா சிலதை மொழி ஏற்றுக்கொள்ளும், சிலதை ஏற்றுக்காது. நினைச்ச நேரத்துக்கு மொழிக்குள்ள இப்ப நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அல்லவா, கேட்கும் அது பேசும்போதே ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நாங்கள் எல்லாம் மொழியை வளர்க்கிறோம், நீ எல்லாம் ஒன்னும் வளர்க்க வேண்டாம். மொழியெல்லாம் அப்படியெல்லாம் 4 பேர் சேர்ந்தாதான் ஒரு மொழியை உருவாக்க முடியும்ல, கிடையவே கிடையாது. ஒரு மொழிக்கு தெரியும் தன் அளவில் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை விளக்க வேண்டும்னு மொழி நன்கு தெரிந்து வைத்திருக்கிறது. அதுதான் மொழியினுடைய பலம். ஆங்கிலத்துல சொல்றோம் அது ரொம்ப லாங்குவேஜ் ரிஜிடிட்டின்னு. இது தேவை. நீங்க ஒன்றும் வேண்டாம், நான் மேற்கோளாக வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வகுப்புல இப்ப திரையில தெரியக்கூடியவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 50 வயதை எட்டி இருப்பீர்கள். சரியா? இந்த 50 வயதுல நீங்கள் 10வது வயதிலிருந்து மொழி பற்றின தெளிவு, பேச்சு, எழுத்தெல்லாம் வந்திருக்கும்னு வச்சுக்கோ. கடந்த 40 ஆண்டுகளாக மொழியை பேசியும் எழுதியும் வருகிறீர்கள், படித்து வருகிறீர்கள். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, உங்கள் தொடக்க கால நிலையிலிருந்து இன்று வரைக்கும் உங்களால பொய் என்ற ஒரு சொல், அது தரக்கூடிய பொருளுக்கு இணையான எத்தனை சொல் உங்க காலத்துல இருந்தது? உங்களை அடுத்து வந்த உங்கள் தொடர்ந்து இந்த மொழியில பயணப்பட்ட காலத்துல புதிதாக எவ்வளவு சொற்கள் தோன்றின? இப்பொழுது பொய் என்பது எவ்வாறு வழங்கப்படுகிறது? வருங்காலத்துல இன்னமும் எப்படி மாறும் பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமா இருக்கும். பொய் என்ற ஒன்றினுக்கு மட்டும் பேச்சு வழக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 40 சொற்கள் இருக்கு. கிட்டத்தட்ட, நான் முழுசா சொல்லல, கிட்டத்தட்ட நான் அறிந்த வரையில 40 சொற்கள். இந்த 40 சொற்களும் ஒவ்வொரு காலத்தில் உருவாயின. அந்த சொற்கள்
அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த உடனே வழக்கில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது. நாம வெளியேற்றினோம் இல்ல, மொழி போதும்னு முடிவு பண்ணிட்டது. இந்த சொல்லுக்கு இதுவரைக்கும் கொடுத்த ஆட்சி போதும். மொழி உடனே அதை என்ன பண்ணும், விளக்கிடும். மொழியில நாங்க சொல்றோம், ஒரு லாங்குவேஜ் having the capacity to discard its own words. தள்ளி விட்டுடும், வேண்டாம், இனிமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கே தெரியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பொய்க்கு என்ன வார்த்தை சொன்னோம், இப்ப என்ன சொல்லி கொண்டு இப்ப அழகா சொல்றான், கம்பி கட்டுற கதை. பொய் சொல்றதுக்கு இன்னைக்கு என்ன, இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒரு காலத்துல பில்டப், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அளந்து விடு, அதுக்கு முன்னாடி கயிறு திரி, பொய்யென்ற ஒன்றை பலவாறாக சுட்டி கொண்டே வந்தோம். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு காலத்துல ஆட்சிக்கு வந்தது, பின்னர் தள்ளப்பட்டு விட்டது. யார் தள்ளினது அல்லது யார் ஆட்சிக்கு கொண்டு வந்தது? மொழிதான், நாம இல்ல. இப்ப நாம அந்த பழைய சொல்லிட்டோம்னா நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியா பார்ப்போம். இன்னும் ஒரு பழமையான சொல்ல கையாளுகிறாரே, இதுதான். ஆகவே இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய பலம் அது. அதனால நீங்கள் ஏதாகில, உதாரணம், ஞானசம்பந்தர் இவ்வளவு புதுமையை புகுத்தி இலக்கியத்தை உருவாக்கிட்டார் இல்லையா? அவர் காலத்துல அதெல்லாம் செல்வாக்கோடு இருந்தது இல்லையா? அவர் உருவாக்கின பல வடிவங்கள் இப்பயே இல்லை. மொழிக்கு இன்னைக்கு அது தேவையில்லை. அன்றைக்கு ஞானசம்பந்தர் காலத்தில் அது தேவை, மொழி ஏற்றுக்கொண்டது, அதை தன்னோடு தக அமைத்துக் கொண்டது. அவர் காலம் முடிந்ததற்கு பிறகு இனி இந்த மொழியை இந்த மாதிரியான யாப்பு நெறியில சொல்ல வேண்டிய தேவையில்லை, புதிய நெறியில சொல்லலாம். இப்போ ஒன்றும் வேண்டாம். எத்தனை பேர் இப்ப கவிதை எழுதுகிறார்கள்னு பாருங்க. எழுதக்கூடிய அனைவரும் ஆசிரியர் பாவல தான் பாட்டு எழுது. மற்றைய 3 இலக்கணம் தெரியும், ஆனால் எழுத வராது. என்ன காரணம்னா, இது இன்றைய காலத்துல தேவையானது. ஆசிரியம், மொழி முடிவு பண்ணிவிட்டது, மற்றைய இலக்கணங்களை அது ஏற்றுக்கொள்ளுது. மொழி முடிவு பண்றது. நாமெல்லாம் திட்டம் போட்டெல்லாம் இதை மாற்ற முடியாது. மொழிக்கு தெரியும் தான் எங்கு வலுவாக நிற்கணும், எப்ப எதனை இழக்கணும்னு மொழிக்கு தெரியும். அதனால்தான் இன்றைக்கு பல பேர் மேடை ஏறி நாங்கள் மொழியை வளர்க்கிறோம்னு சொல்லும் போது இதை விட மிகச்சிறந்த நகைச்சுவை எதுவுமே மொழித்துறையிலே இருந்தா புரியும். அதனால அந்த இடைமடக்கான பண்ணும் தமிழ் தொடை மாலை பாடல் புனைந்து பரவி, அந்த முக்கால் என்கின்ற இலக்கண யாப்பினுக்கு உட்பட்ட இடைமடக்கினால் அமைந்த பாடலை பாடி அதன் மூலமாக இறைவனை பரவி, இறைவன் மீது அவனது ஆற்றலை புனைந்து புகழ்ந்து பேசி, பொன்னம் கழலினை போற்றி, அந்த சிவபெருமான் அணிந்துள்ள பொன் கழல்களை போற்றினா அவனது திருத்தாள்களை போற்றி வணங்கி, புறம் போந்து, அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்பி, இன்னம்பரை விட்டு வழியே சென்று புறம் போந்து அணைந்து புகுந்தார், பொந்தணைந்து புகுந்தார். எங்கு? மண்ணும் தடம் கரை பொன்னி, வளமானது சிறந்திருக்கக்கூடிய, பொன்னின்னா காவிரி என்கின்ற ஆறினது வளத்தை பெற்றிருக்கக்கூடிய வடகுரங்காடு துறை, வடகுரங்காடு துறை என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார். அப்போ இந்த முக்கால்றதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. இடையில் உள்ள 2வது அடி மடங்கி மீண்டும் 3வது அடியாகவும் வருவது இடைமடக்காகும். இவ்வகையில் 4 அடிகளில் 2ம் 3மாக அமைந்த அடிகள் சொல்லானும் பொருளானும் ஒரு நிலையவாய் இருத்தலின் அவற்றை ஓரடியாக கொள்ள 3 அடியாக அமைந்ததினால் இது முக்கால் என்றார். எப்படி இலக்கணம்? இந்த மரபு கிராமிய இசையிலிருந்து எடுத்த மரபு. இதை இலக்கிய மரபுல சொல்லணும்னா, மடக்குன்னா ஒரு சொல்லே மடங்கி வருதல் அல்லது ஒரு அடியே மடங்கி வருதல்னு பேர். இது ஆங்கிலத்துல சொல்லணும்னா ரெஃப்ரைன் அப்படின்னு. தொடக்க காலத்துல ஆங்கில கவிதைகள்ல இந்த மாடர்ன் போயம்ஸ் எழுதும் போதெல்லாம் இந்த ரெஃப்ரைன்ற அந்த இலக்கண ஆட்சி இருக்கும். ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ
திரும்ப திரும்ப வரும். இந்த ராபர்ட் ஃப்ராஸ்டோட போயமை பார்க்கலாம். மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு அந்த சொற்றொடர் ரெஃப்ரைனா வரும் ஒவ்வொரு அடியிலையும். அது போல தாமஸ் வூடனுடைய ஐ ரிமெம்பர் வேர் ஐ வாஸ் பார்ன். இந்த ஆங்கிலத்திலும் இந்த மரபு உண்டிதர்கள்லாம் எங்கிருந்து அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனா, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கவித்துவங்கள், அந்த முறைகள் இந்த கவிதைகளுக்கு செல்வாக்கை தருகின்றன. ஏன்னா கிராமத்துல நினைவுபடுத்தி கொள்ளுவதற்கு ஒரு அடியை மீண்டும் சொல்லி அடுத்த அடிக்கு போவார்கள். இந்த மரபு நம்ம கிட்ட எங்க தெரியுமா இருக்கு? இன்று வரைக்கும் நாம ஒன்றை மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கும் போது ஒரு வரி நடுவுல மறந்து போச்சுன்னா மீண்டும் நாம் முன்னுக்கு நின்ற வரிய ஒரு முறைக்கு இருமுறை சொல்லிதான் அடுத்த வரியை நினைவுபடுத்து. மரபு இருக்கு இல்லையா? குழந்தைகள்லாம் வாய்ப்பாடு சொல்லும் போது பாருங்க, வாய்ப்பாடு கிடுகிடுன்னு சொல்ல நடுவில் எங்கன்னா நின்றுடும். அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய 2 பெருக்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் அது 3வது நினைவுக்கு வரும். இந்த ரெஃப்ரைன் எதற்கு என்ற இந்த ரெஃப்ரைனை பொருள் மாறாமல் சீர் மாறாமல் சொன்னால் முக்கால்னு சொல்லுது. பொருள் மாறி வேறு பொருளை அதே சொல் வேறு பொருளை தருவதாக இருந்தால் அதுக்கு பேரு மடக்குன்னு பேர். சொல்லானும் பொருளானாலும் மடக்கப்பட்டு வருவது மடக்குன்னு பேரு. அது வேறு பொருளை சொல்லக்கூடிய நிலையில வந்தா திரிபுன்னு பேரு. இப்ப திரிபு மடக்கு ரெண்டுமே சேர்ந்து எழுதக்கூடிய புலவர்களும் இருக்கிறார். அதனால இதெல்லாம் அன்றைக்கு மொழியில அவர்களுக்கு இருந்த ஆளுமையை காட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு. இதெல்லாம் மொழி எதிர்பார்க்கிறதானா எதிர்பார்க்காது. மொழியினுடைய அழகே என்ன தெரியுமா? எளிமையும் சீரான ஒழுகலோடு பேசப்படுவதும் தான் மொழி ஏற்றுக்கொள்ளுகிறது. நீங்க கரடு முரடான நடையில ஒரு சொல்லையோ ஒரு சொற்றொடரையோ ஒரு பாட்டையோ சொல்லி பாருங்கள், சாதாரண விஷயம். எத்தனை பேரால் அதை ஏத்துக்க முடியும்னு பாருங்க. இந்த இசைத்துறையில இருக்கிறவர்கள்ட்ட பேசக்கூடிய பேச்சாக இது இருக்க வேண்டும். திருப்புகழ் அதை தவிர அது போன்ற நடையிலேயே பின்னாடி இலக்கியங்கள் வரல. திருப்புகள்ல இருந்த சந்தம் கரடு முரடானது. அன்றைக்கு அது சொல்லுவதற்கு பெருமையா இருக்கும். அது அருணகிரிநாதரினுடைய மீ உயர் புலமை. அந்த அந்த சந்தத்துக்கு அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாருன்னா, வழக்குல இருந்த வடமொழி சொல்லக்கூட தமிழோடு சேர்ந்து பாட்டு எழுதிட்டார். அவர் எழுதின அந்த சந்த விகற்பங்களை போல பின்னாடி வந்தவர்கள் ஏன் எழுத முடியலன்னா, அது அந்த காலத்திற்கு தேவைப்பட்டது, மொழி உருவாக்கியது, வைத்து கொண்டது. அடுத்து வந்த காலம் மாறி போச்சு, விட்டது. இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம், இன்றைக்கு கவிதைன்னா அப்படியே ஒரு ஆற்றொழுக்கா நேர் பொருளை தர்ற மாதிரி எந்த விதமான யுக்திகளை கொண்டில்லாமல் குழப்பம் இல்லாமல் போனாதான் இன்னைக்கு பாட்டு. அதனாலதான் அந்த பாட்டுல இருபொருள் தொனிப்பது போலவோ பாட்டு எழுத வேண்டியிருக்கு. அது மறைப்பொருளாக இருக்கலாம், உயர்ந்ததா இருக்கலாம், தாழ்ந்ததா இருக்கலாம், இன்றைக்கு தேவையாகிவிட்டு. ஆனா பாட்டு ஆற்றொழுக்கா இருக்கு. சில நேரங்கள்ல அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஆற்றொழுக்காக சொல்லு, அதனை தொடர்ந்து அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இசை அப்படியே கேட்டுக்கொண்டு போய்விடுகிறோம். எதுவும் நினைவில் நிக்கிறது இல்லை. இன்றைய தேவை அது. அதனால இந்த இடைமடக்கு என்ற ஒரு இலக்கண யாப்பு அவரால் உருவாக்கப்பட்டதுன்னா அன்றைக்கு தேவை. இன்னைக்கு மொழிய அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா யூஸ் பண்ணாதான் அதுல ஆர்வம் வரும். மொழி ஆர்வத்தை தூண்டுதற்கு அது ஒரு அடிப்படை. ஒன்றிலிருந்து நான் வேறுபட்டு இருக்கிறேன், என் மொழியில இது சாத்தியம்னா எல்லாரும் அதை ரொம்ப பெரிய அளவுல ஏற்றுக்கொள்வார். பிற்காலத்துல 17, 18ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் தமிழ் மொழியில ஸ்லேடை பாடுதல் என்பது ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு பாடல் முறை. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? நல்ல விதமான ஸ்லேடை பாடல்களுக்கு மத்தியில பல பெரும் புலவர்கள் மோசமான ஸ்லேடை பாடல்களையும் பாடினார். காளமேகம் ஒன்றே போதும்.
அவர் எதனோடு எதனை வேண்டுமானாலும் பொருத்தி ஸ்லேடை பாடிடுவார். அந்த பெரிய ஆற்றல். அதனால நல்ல பல பாடல்களும் கிடைத்தன, சிலது சபையில சொல்லவே முடியாத பாடல்களும் அவரால் எழுதப்பட்டது. இதுதான். அப்ப மொழி என்ன செய்கிறது? காலப்போக்கில் அவரால் சொல்லப்பட்ட நல்ல ஸ்லேடையை மாத்திரம் தக்க வைத்துக் கொண்டது, மற்றைய ஸ்லேடைகளை வழக்கிலிருந்து இருந்து விலக்கி விட்டது. மொழி தானா விலக்கி. அந்த அடிப்படையில பொன்னம் கழலினை போற்றி அந்த இடைமடக்கான செய்யுளை இன்னம்பரிலே உள்ள இறைவன் மீது பாடி, அதன் பிறகு குரங்காடு துறை என்று தலத்திற்கு வருகிறார். இன்னம்பர்ல அவர் இடைமடக்காக பாடினது சாதரி பண்ணில் அமைந்திருக்கக்கூடிய எண் திசைக்கும் என்று தொடங்கக்கூடிய தேவார பதிகம். முடிஞ்சதா? அடுத்தது குரங்காடு துறைக்கு வந்தவர். வட குரங்காடுன்னு சொன்னதுனால தென் குரங்காடு துறைன்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இல்ல, காவிரிக்கு இந்த கரை அந்த கரை, அவ்வளவுதான். வட குரங்காடு துறையில் வாலியார் தாம் வழிபட்ட அடைவும் திருப்பதிகத்தில் அரிய சிறப்பித்து அருளி புடை கொண்டு இறைஞ்சினார் போந்து புறத்துள்ள தானங்கள் போற்றி படை கொண்ட மூவிலை வேளார் பழன திருப்பதி சார்ந்தார். இந்த ஊருக்கு ஏன் குரங்காடு துறை? குரங்குகள் ஏன் ஆடியதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? ஊருக்கு பேரு குரங்காடு துறை, குறிப்பு பாட்டிலேயே கொடுத்துட்டாரு. எப்படியா? வட குரங்காடு துறையில், வடக்குரங்காடு என்கின்ற அந்த ஊர்ல வாலி வழிபட்ட தலம். அது எவ்வளவு தொன்மைன்னு பாருங்க. வாலி வழிபட்ட தலம். இதுக்கு கம்பன்லயே குறிப்பு உண்டு. ராமாயண காலத்துல மிக பெரும் சிவனடியார்கள் இருவர். ஒருவன் ராவணன், மற்றொருவன் வாலி. இந்த இருவருக்கும் என்ன வழக்கம்னாக்க, தினமும் கையிலை சென்று சிவனை வழங்குவார். ராவணன் இலங்கையிலிருந்து தினமும் கையிலைக்கு பறந்து சென்று அங்கு இறைவனை வழிபட்டு மீண்டு வருவோம். அது போல வாலியும் அனுதினமும், ஒண்ணு வேடிக்கையா சொல்ல போனா 3 காலமும் சிவனை வணங்குவானாம் வாலி. இந்த தாரை புலம்பெல்லாம் நம்ம பார்த்தோம். அனங்கார் பாகனை ஆசைதொரும் முந்துற்று இணங்கா காலம் இரண்டொடு ஒன்றினும் வணங்க வைகினாய். 3 காலமும் கைலாயத்துல போய் வழிபடுவான் வாலி. அவ்வளவு பெரிய ஆற்றல், அவ்வளவு பெரிய சிவபக்தன். அப்படிப்பட்ட வாலியினால் வழிபட்ட தலம். அதனால வாலி குரங்கு இனத்தை சார்ந்தவன். குரங்காகிய வாலி வழிபட்ட இடத்தினால இது குரங்காடு துறைன்னாச்சு. அது அப்படியே நினைவுபடுத்துறார் சேக்கிழார். இந்த குரங்காடு துறை பதிகத்துல சம்பந்தரும் வாலி வழிபட்டதை பாடியிருக்கிறார். இந்த குறிப்பை இவரே கொடுத்துட்டார் பாருங்க. வாலியார் தாம் வழிபட்ட அடைவு. வாலியினால் அந்த ஊரிலே உள்ள இறைவன் சிவபெருமான் வணங்கப்பட்டதை சம்பந்தரே தன்னுடைய பதிகத்தில் அடைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஆட்சி கொடுத்து விளக்கி இருக்கிறார். அடைவும் திருப்பதிகத்தில் அரிய சிறப்பித்து, தான் எழுதின பதிகத்துல இந்த வாலி இங்கு வந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டான். அப்ப ராமாயண காலத்துல இருந்து அந்த ஊர் இருக்கிறதுன்னா யோசித்து பாருங்க. அவ்வளவு கால தொன்மை. இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்தி. அதாவது நான் ரொம்ப வேடிக்கையாக ஒரு முறை வகுப்புல சொல்லி இருந்த பொழுது, நடன வகுப்புல பேசும்போது என்னுடைய நடனம் துறை சார்ந்த மாணவர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு தலங்களை பற்றி சொல்லுகிறீர்களே, நாம ஏன் இந்த தலங்களுக்கெல்லாம் நீங்களும் சேர்ந்து வாருங்கள், எங்களுக்கு நல்ல விளக்கங்கள் கிடைக்கும், போய் வரலாம். இப்ப நான் கலாக்ஷேத்திரால பணியாற்றி கொண்டிருந்த பொழுது சொன்னேன், அவர்கள் ஆண்டு தோறும் என்ன செய்வார்கள்னா தில்லை கோவிலுக்கு போவார்கள். ஒவ்வொரு இந்த 2வது ஆண்டு மாணாக்கர்களை அழைத்து, இல்லைன்னா ஆரூர் கோவிலுக்கு போவார்கள். நான் சொன்ன வேடிக்கையா,
ஆண்டுதோறும் ஒரே கோவிலுக்கு செல்லுதல நான் தவறுன்னு சொல்லல. மற்றைய கோவில்களுக்கும் சென்றால் அந்த கோவில்ல இருக்கிற சிற்பம், நடனம், இசை சார்ந்த செய்திகள், அதனோடு அந்த கோவில்களுக்கு ஒரு வாழ்வும் கிடைக்கும். அதையே செய்யக்கூடாதுன்னு யாரும் ஏற்றுக்கொள்ளல. என்னுடைய மாணாக்கர்கள் சொல்லுவார்கள், சார் நாமெல்லாம் சேர்ந்து ஒரு வண்டியை அமைத்து கொண்டு செல்லுவோம், நீங்கள் கூட வருவதாக இருந்தால் எங்களுக்கு நல்ல பல புதிய விளக்கங்கள் கிடைக்கும்னு. ஆசைதான். நான் ரொம்ப பல முறை மீண்டும் மீண்டும் சொல்லுவது திருப்பெருந்துறையை பற்றி பல இடங்கள்ல சொல்லுவேன். மாணிக்க வாசகர்கள் கற்றப்பெற்ற ஆவுடையார் கோவில்னு இந்த கோவிலை பத்தி பல இடங்கள்ல பேசியிருக்கேன். உடனே என்னுடைய நடன துறையில் இருக்கிற மாணாக்கர்கள், ஒரு வண்டி எடுத்துப்போம் சார், ஆவுடையார் கோவில் போயிட்டு நிம்மதியா அங்க 2 நாள் இருந்துட்டு எல்லா செய்தியையும் தெரிந்து கொண்டு வரலாம் பாருங்கள் என்று சொல்லி ஆண்டு 3 ஆயிற்று. ஒண்ணு கிளம்புறதுக்கு நேரம் கிடைக்கல. அதான் வேடிக்கை. ஏன்னா அந்த ஊர் மிக அழகான ஊர். ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறை பக்கத்துல வங்காள விரிகுடாவினுடைய வளைவு, சீட் டர்ன் அப்படின்ற ஒரு இயற்கை அழகு இருக்கு. அதனால அதுக்கு பேரு மணமேல் குடின்னு பேர். பக்கத்துல நிமீசல் என்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல கடலுக்கு அலைகள் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் கடலுக்குள்ளேயே கழுத்தளவு தண்ணியில போகலாம், அழகா நீஞ்சி குளிக்கலாம். ஒரு அழகான தலம் இது. அதனால இவையெல்லாம் போய் பார்க்கணும். பலரோடு சென்று அங்கு இருக்கக்கூடிய கோவில், அதன் கண் உள்ள வரலாற்று சிறப்பு, அங்கு இருக்கக்கூடிய சிற்பக்கலையின் நேர்த்தி எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைதான். வாய்ப்பு தான் கூட மாட்டேன்னு. ஏதாகிலும் ஒரு விதத்துல தடை வந்து கொண்டே இருக்கு. இன்னும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம். படிக்கிற காலத்துல எல்லா சிவத்தலங்களுக்கும் இந்த தேவாரத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய முறையிலேயே சென்று வழிபட வேண்டும்னு ஆசை உண்டு. இப்ப நம்முடைய வகுப்புல இப்போ கொஞ்ச நாளா வரல, ராஜாராம் என்ற அன்பர் சொல்லி கொண்டிருந்தார், சைவ ஆதீனங்கள் எல்லாவற்றினுக்கும் நீங்க எங்களை அழைத்து செல்லுங்கள், அவைகளை எல்லாம் பற்றி தெரிந்து கொண்டு வருவோம்னு. இப்ப அவற்றை கூட சொன்னேன், என்னை காட்டிலும் இதனோடு தோய்ந்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இப்போ ஓய்வு பெற்று விட்டார், அவரை அழைத்து கொண்டும் போகலாம்னு. எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம், எதுவும் செயலுக்கு வரல. இந்த தலங்களை எல்லாம் இங்க படிக்கும் போது அவ்வளவு ஆர்வமா இருக்கு. ஐயோ, நான் படிக்கிற காலத்துல இந்த தலங்களை எல்லாம் போய் பார்த்திருக்கிறோமே, இப்பொழுது சற்றேறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த தலங்களுக்கெல்லாம் சென்றால் அவைகள் பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு, நாம எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் அந்த துறை பற்றின சிந்தனையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வாய்ப்பு இருக்கா? பார்ப்போம். ஆகவே அந்த வாலியினால் வழிபட்ட அந்த தலத்தை, அந்த செய்தியை தான் பாடின பதிகத்துள் அடைத்து பாடினார். ஆகவே பதிகத்தில் அறிய சிறப்பித்து அருளி புடை கொண்டு இறைஞ்சினார். அந்த இறைவனை, திருக்கோயிலை வலம் வந்து அந்த கோவிலனை, இறைவனை வணங்கி இறைஞ்சினார் போந்து, வணங்கியதற்கு பிறகு அந்த கோவிலை விட்டு அகன்று புறத்துள்ள தானங்கள் போற்றி, இந்த குரங்காடு துறைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏனைய பிற சிவத்தலங்களுக்கும் சென்று வழிபட்டார். அந்த வட குரங்காடு துறையில அருளின பதிகம் எதுனா கோங்கமே என தொடங்கக்கூடிய சாதாரி பண்ணில் அமைந்த பதிகம். அந்த பதிகத்தை பாடி புறத்துள்ள தானங்களுக்கு எல்லாம் போற்றி, ஏனைய பிற தலங்களுக்கெல்லாம் சென்று அங்குள்ள இறைவனை போற்றி, படை கொண்ட மூவிலை வேலர், தனது படையாகிய திரிசூலத்தை கை கொண்டவராகிய சிவபெரானின் பழன திருப்பதி சார்ந்தார். திருப்பழனம் என்ற ஊருக்கு சென்று சேர்ந்தார். அந்த வாலியை வழிபட்ட தலம் என்பதினால சம்பந்தர் என்ன சொல்லுகிறார்னா, அந்த கோங்கமே என்று தொடங்கக்கூடிய சாதாரி பண்ணில் அமைந்த புறங்காடு துறை பதிகத்துல கோவமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினார். வாலி தூப தீபங்கள் காட்டி மலர்களை அர்ச்சித்து சந்தனம் முதலியவற்றை அந்த இறைவனுக்கு கொடுத்து
வழிபட்ட தலமாகிய அந்த தலம் குரங்காடு துறை என்று சொல்லி அந்த வாலி வழிபட்டதையே பாடலாக புனைந்திருக்கிறார். நீலமா மணி நிறத்து அரக்கனை 20 கரத்தோடு ஒல்க வாலினால் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில். இந்த கதை ராமாயணம் படிக்கும்போது சொல்லப்பட்டு இருக்கும், இருந்தாலும் நினைவுபடுத்துறேன். இந்த கிஷ்கிந்தையில வாலி அரண்மனையில அங்கதன் குழந்தையாக தொட்டில்ல இருந்த பொழுது கைலாயத்தினை சென்று தரிசிக்க ராவணன் பறந்து போய்கொண்டிருக்கிறார். இந்த ராவணன் 10 தலையோடு பறந்து போவதை பார்த்த உடனே இந்த அங்கதனுக்கு ஒரு விசித்திரமான பூச்சி போலப்பட்டது. அது எனக்கு வேண்டும்னு அழ ஆரம்பிச்சான். ஏன் குழந்தை அழுகிறான்னு தெரியல. வாலி அருகிருந்து கேட்ட பொழுது நான் 10 தலையோட ஒரு பூச்சியை பார்த்தேன், அது எனக்கு விளையாட வேணும். உடனே வாலிக்கு தெரிந்தது, அவ்வாறு சென்றது ராவணன். ராவணன் கைலாயத்திலிருந்து மீண்டு இலங்கை செல்லக்கூடிய வழியில கிஷ்கிந்தையை தாண்டும் போது வாலி அந்த ராவணனை தன் வாளால் கட்டி தொட்டில தொங்க விட்டு அங்கதன் விளையாடு. முயற்சி போர் கூட செய்யல, வாள் கொண்டு கட்டி இழுத்தான். அததான் சம்பந்தர் எழுதுறார், நீலமா மணி நிறத்து அரக்கனை. நீலமணினாக்க ஆழ்ந்த கருநிறத்தில் உடைய அரக்கனாகிய ராவணனை 20 கரத்தோடு ஒல்க, 20 கரங்களையும் ஒன்றாக சேர்த்து கட்டி வாளினால் கட்டிய, தன் வாள் கொண்டு கட்டிய வாலியார் வழிபட, அப்படிப்பட்ட வாலியினால் வழிபட்ட நிலைபேருடைய கோவில் இந்த குரங்காடுதுறை கோவிலின் கண் உள்ள இறைவன் என்று இந்த பதிகத்துல 6வது பாடலிலும் 8வது பாடலிலும் வாலி இந்த தலத்திலே இருந்து இறைவனை வழிபட்டான்னு சம்பந்தர் எழுதியிருக்கிறார். அது அப்படியே செக்கிழார் வழிமொழிந்தார். வாலியினால் புகழப்பட்ட வணங்கப்பட்ட தலம் என்றே சொல்லி அந்த தலத்தை விட்டுட்டு பழன திருப்பதி, திருப்பழனம்னா பழனம்ன்ற சொல்ல நெல் வயல்னு அர்த்தம். மிகுதியான நெல் வயல்கள் சூழ்ந்த திருப்பழனம் என்ற ஊருக்கு வந்து சேருகிறார் சம்பந்தர். அடுத்தது, பழனத்து மேவிய முக்கண் பரமேட்டியார் பயில் கோயில் உடைப்புக்கு இறைஞ்சி நின்று ஏத்தி உருகிய சிந்தையராகி விழை சொற்பதிகம் விளம்பி விருப்புடன் மேவி அகல்வார் அழகனக்க பங்கைய வாவி ஐயாறு சென்றடைகின்றார். பழனத்து மேவிய, திருப்பழனத்தில் விற்றிருக்கக்கூடிய, மேவிய அங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய முக்கண் 3 கண்களை உடைய பரமேட்டி. பரமேட்டின்னா பலவாகிய தவங்களை செய்யக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் மேலான தவயோகியவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் பரமேட்டியார் பயில் கோயில். அப்படிப்பட்ட சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயிலுக்கு உடைப்புக்கு இறைஞ்சி அந்த கோவிலினுடைய அகத்தே சென்று புகுந்து அவனை போற்றி. எப்படி இறைஞ்சினாரா? நின்று ஏத்தி, நின்ற நிலையில அந்த சிவபெருமானை புகழ்ந்து பாடி வணங்கி உருகிய சிந்தையராகி, இறைவனது கருணையை நினைத்து நினைத்து உருகுகிறாரா சம்பந்தர். உருகிய சிந்தையராகி விழை சொல் பதிகம் விளம்பி, ரொம்ப அழகான அந்த வார்த்தையை போட்டார். பெருவிருப்பத்தோடு சொற்களை தேர்ந்து ஆய்ந்து அந்த பதிகத்தை கொண்டு பாடினார். விழை சொல் பதிகம் விளம்பி அங்க பாடின பதிகம் தக்கேசி பண்ணில் அமைந்த வேதம் ஓதி என தொடங்கும் பதிகம். ஆகவே பதிகம் விளம்பி விருப்புடன் மேவி, அந்த இறைவன் பால் கொண்ட விருப்பினால் மீண்டும் வணங்கி அந்த இறைவன் குடிகொண்டிருந்த கோவிலை விட்டு விலகி அகல்வார், அந்த ஊரை விட்டு பழனத்தை விட்டு விலகி எங்க அழனக்க பங்கைய வாவி. ரொம்ப அழகான விஷயம். அழனக்கனக்க திருவையாறு குளத்துல தாமரை
கொழுத்து மலர்ந்து இருக்கிறது. அந்த மலர்ந்த மலரினது மொக்குகளினது சிவந்த நிறம் அந்த குளத்துல தழல் போல தோன்றுகிறது. ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு போல ஒவ்வொரு தாமரையும் அப்படிப்பட்ட அழகான சிகப்போட இருக்கு. ஆகவேதான் அழநக்க, அழன்னா நெருப்பு, நெருப்பு கொழுந்து விட்டு எழுவது போல தாமரை மலர்கள் மொக்குமாக மலருமாக இருக்கக்கூடிய பங்கைய வாவி, தாமரை மலர்களால் நிறைய பெற்ற வாவின்னா குளம். அந்த குளத்தை கொண்டுள்ள ஐயாறு சென்று அடைகின்றார். திருவையாறு அந்த காலத்திலிருந்து இன்று வரை பெருமைக்கு உரியதோர் தலம். 5 நதிகள் பாயக்கூடிய இடம். அதனால அதுக்கு பேர் ஐயாறுன்னு பேர். ஒரு காலத்தில் அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயரே ஐயாரப்பன்னு தான் பேர். பின்னாளில் அது பஞ்ச நதீஸ்வரராகிட்டு. கொஞ்சம் தென்னகத்துக்கும் வடபுலத்தினுக்கும் பல நேரங்கள் இந்த மாதிரி ஒற்றுமையை பார்க்கலாம். வடநாட்டுல பஞ்சாப் அப்படின்ற மாநிலமே 5 நதிகளினால் செழிப்பு பெற்று இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஆகவே பஞ்சாப் அது 5 நீர்களினது சேர்க்கையினால் உருவான அல்லது இருக்கக்கூடிய நகரம்னு பேரு. அது போல இங்க ஐயாறு, தமிழகத்துல இந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள் உண்டு. வடநாட்டுல திரிவேணி சங்கமம் உண்டு, 3 நதிகள் சேரக்கூடிய இடம். தமிழகத்துல நெல்லை மாவட்டத்துல முக்கூடல் உண்டு, 3 நதிகள் கூடக்கூடிய இடம், முக்கூடல்னே பேரு. அந்த ஊர்ல பாடல்களே பல இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. முக்கூடல் பள்ளு இருக்கு. அதனால வடநாட்டுல எதெல்லாம் நீங்கள் எனக்கு என்னவே பெரிய ஒரு ஐயம்னா, யாரும் கருத்து வேறுபாடு இருந்தால் பேசிக்கொள்ளலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு என்ன ஒரு பெரிய என்னுடைய ஆய்வு நோக்கத்துல வரக்கூடிய சிந்தனைன்னா, வடமொழியில அது வடமொழியை முதலாக கொண்டு கிளைத்து இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய, அதனால வடமொழியோடு தொடர்புடைய அங்கு இருக்கக்கூடிய பல ரீஜனல் டயலெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, கிளை மொழிகள். இவைகள்ல பெரும்பாலும் காரணத்தின் அடிப்படையில சொற்கள் அதற்குரிய பொருள் விளக்கப்படுகின்றனவன்னா இல்லை, பெரும்பாலும் இடுகுறி பெயர்கள். ஆனா தமிழ்ல தொடக்க காலத்தில் இருந்தே எல்லாமே காரண பெயர்கள். ஞாபகம் வச்சு, தமிழ்ல இடுகுறி பெயர்கள் வெகு அருகி காணப்படும், எல்லாம் காரண பெயர்ல இருக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய பெயர்களை தான் அவர்கள் மரபுக்கு ஏற்றாற் போல மாற்றினார்களோன்னு நான் ஐயப்படுவதுண்டு. என் கருத்து தப்பா கூட இருக்கு. ராபி சேது பிள்ளை ஊரும் பேரும்னு ஒரு பெரிய நூல் எழுதினார். நூல் இப்ப கிடைக்கிறது, வாங்கி வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிக்கலாம். அதுல வடநாட்டினுக்கும் தென்னாட்டினுக்கும் உண்டான ஊர் ஒற்றுமைகளை மிக அழகாக எழுதியிருக்கு. ஊரும் பேரும், ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பெயர் தரப்பட்டு இருக்கிறதுன்னு அதுக்கு காரணம் இருக்கணும். இப்ப தமிழகத்துல இருந்த எல்லா தொழில் நகரங்களும் மரங்களினால் பெயர் பெற்றது. அந்த ஊர்ல அந்த மரங்கள் மிக்க இருக்கு, அதே ஊருக்கு பேரா வச்சிருப்பான். ஆலங்காடு, ஆரமரம் நிறைந்த ஊர் ஆரூர், தில்லை மரம் நிறைந்த ஊர் தில்லை, மருதம் மரம் நிறைந்த ஊர் மருதை, இப்படிதான் பேரு. அத்தனை தலங்களும் சிறப்புடைய தலங்கள். அது போல இந்த காரணங்களை முதலாக கொண்டு பெயர் சூட்டும் மரபு தமிழகத்துல ரொம்ப ஏராளமா பார்க்கலாம். அதனால இந்த ஐயாறுன்றது 5 நதிகள் பாயக்கூடிய ஒரு அழகான தலம். இந்த ஐயாறை சுற்றி ஐயாறு உட்பட ஏனைய பிற 4 கிராமங்கள் இருக்கு. 5 கிராமங்கள்ல இறைவன் புறப்பாடு நடந்து இந்த 5வரும் திருவையாறுல வந்து சங்கமிப்பார்கள். ஒரு கண்கொள்ளா காட்சி. அதுபோல இந்த நவீன வாழ்க்கை முறையில இன்றும் திருவையாறுக்கு பெரியதோர் சிறப்பிடம். எதனாலன்னா இசைத்துறை. தியாகையரினுடைய சமாதி அங்க இருக்கு. அதோட மட்டுமல்ல, ஹரிகதா காலட்சேபத்தினுடைய
முன்னோடியாக கருதப்படக்கூடிய மிகச்சிறந்த நாகரத்னம்மாவினுடைய சமாதியும் அங்க இருக்கு. ஆண்டுதோறும் திருவையாறுல பகுள பஞ்சமின்ற விழா நடக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் இன்னமும் அந்த ஊருக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய மிக அழகான சிறப்புகள். அந்த ஊர்ல ஒரு அழகான இசை கல்லூரி இருக்கு. அந்த ஊரை போய் பார்ப்பதற்கே ஒரு அழகு. நாங்க தஞ்சையிலிருந்து நடந்தே போயிடும். தஞ்சை, கரந்தை, திருவையாறு நடந்து போயிடலாம். ஒரு 6 கிலோமீட்டர். பல நாள் நான் நடந்து போயிருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அதாவது அந்த தியாகையர்வாளினுடைய விழா நடக்கக்கூடிய நாள் மட்டும் அன்று பல இசைக்கலைஞர்கள் வேறு எங்காயிலும் செல்லுகின்ற பொழுது திருவையாறை கடக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த சமாதிக்கு சென்று அங்கு மனது உம்பி ஓரிரு பாடல்களை பாடிட்டு தான் போகிறது. அந்த அளவினுக்கு அந்த ஊர் மக்களை ஈர்க்கிறதுன்னு ஊரை போய் பாருங்கள். அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பக்தி, அங்க இருக்கக்கூடிய வரலாற்று புனைவு, வரலாற்று சின்னம், அதெல்லாம் விட்டுடுவோம். அதை ஒரு ஊர் என்று கருதி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னெடுங்காலமாக புகழப்படக்கூடிய ஒரு தலம், அந்த நோக்கில போய் அந்த ஊரை இயற்கையோடு ஒன்றி பாருங்கள். அதனுடைய அழகு புரியும். மிக அழகாக ரசிக்கலாம். அது அந்த அந்த ஊரினது வளம்னு சொல்லும். அழகான மானுடர்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தாதான் தெரியும். அது ஒரு மன நிறைவு தரக்கூடிய இடம். அது கிராமங்கள்லாம் ரொம்ப அழகான முறையில் இன்றைக்கெல்லாம் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அது தேவை. ரொம்ப அழகான இடம். ஆகவே திருவையாறுக்கு சென்று அடைகிறார். அங்க திருவையாறு எவ்வளவு தொன்மையானதுன்றதுக்கு அடுத்த வார்த்தை எழுதினார் பாருங்க. 12ஆம் நூற்றாண்டுல இந்த நூல் எழுதப்பட்ட காலத்துல திருவையாறை இவர் வர்ணிக்கிறார் பாருங்க. மாட நிறை மணி வீதி திருவையாற்றினில் வாழும் மல்கு தொண்டர் நாடு உய்ய புகலிய வரு ஞான போனகர் வந்து நன்னினார் என்று ஆடலோடு பாடல் அரா அணி மூதூர் அடைய அலங்காரம் செய்து நீடுமன கழிப்பினோடும் எதிர்கொள்ள நித்திய ஆனந்தத்து நீங்கி. இதுல ஒரு குறிப்பு, அழகான குறிப்பு கொடுத்தார் சேக்கிழார். எப்படியா? மாட நிறை மணி வீதி, மாடங்கள் கொண்டு கட்டப்பெற்ற உயர்ந்த இல்லங்களை கொண்டுள்ள மணி வீதினா ஒளி பொருந்திய வீதி. இந்த மணி வீதினாக்க அந்த திருவையாற்றுல மக்கள் எல்லாம் அவ்வளவு நாகரீகமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாம். திருவையாற்றினில் வாழும் அந்த திருவையாற்றில வாழக்கூடிய மல்கு தொண்டர், சிவனடியார்கள், ஞான சம்பந்தரை பற்றி தெரிந்தவர்கள், மிகுதியான தொண்டர்கள் அந்த ஊர்ல இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நம்மூரினுக்கு ஞான சம்பந்தர் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு நாடு உய்ய புகலி வரு ஞான போனகர், இந்த தமிழகமானது உய்யக்கூடிய அளவிலே சிவஞானத்தை அம்மையிடமிருந்து பெற்ற அந்த ஞான வடிவான போனகர், ஞானத்தை பாலாக அருந்திய அந்த சம்பந்தர் வருகிறார் என்று, நன்னினார் என்று, நம்ம ஊருக்கு வந்துட்டார் என்று மக்கள் எப்படி அவரை வரவேற்றாரா? ஆடலோடு பாடல் அரா. ஆடலும் பாடலும் குறையாத அளவுல இருக்கக்கூடிய ஊரா பாருங்க. அந்த மரபுனாலதான் தியாகையர்வாளுக்கு அங்க சமாதி போச்சு. எவ்வளவு அழகு பாருங்க. தியாகையர்வாள் பிறந்தது திருவாரூர். சம்பந்தர் காலத்திலேயே அது ஆடலும் பாடலும். உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இப்படி சொன்னது சேக்கிழார் தானே? திருவையாற்று பதிகத்தை எடுத்து பாருங்க. அற்புதமா அந்த பாட்டை பின்னாடி சொல்றேன், அழகா எழுதியிருப்பார். எப்படி திருவையாற்றுல கோவில்ல நடமாடும் மங்கையர்கள் அந்த பாடலுக்கு உண்டான வாத்தியங்களை கேட்டு அந்த வாத்தியத்தினுடைய ஒலி இடி என்று
நடுங்கி மந்திகள் எல்லாம் மரத்துல ஏறி அலமந்து பார்க்கக்கூடிய ஊர் திருவையாறுன்னு எழுதினார். ஞானசம்பந்தர் தேவாரத்திலேயே குறிப்பு. திருவையாறுல நடமாடக்கூடிய மங்கையர்கள் கோவில்ல நடனம் ஆடினார்கள். அதற்கு மிருதங்கள் ஒலிக்கப்பட்டன. அந்த ஒலி இடி முழக்கத்திற்கு இணையாக இருந்ததினால் அந்த கோவில் மதில்ல இருந்த மரங்கள்ல இருந்த குரங்குகள் எல்லாம் அச்சம் கொண்டு வானத்தை பார்த்தன. இந்த பாட்டை பின்னாடி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஊர். எப்போ? சேக்கிழார் காலம், அதுக்கு முன்னாடி ஞானசம்பந்தர் காலம். அந்த காலம் தொட்டு இந்த நகரானது, ஊரானது மிக பெரிய அளவுல இசையை வளர்த்திருக்கிறது, நடனத்தை வளர்த்திருக்கிறது. அதனாலதான் ஹரிகதாவில் சிறந்து விளங்கின நாகரத்னம்மா சமாதியும் அங்க இருக்கு. டிஎன்ஆர்னு சொல்லக்கூடிய பெங்களூர் நாகரத்தினம் அவர்கள் சமாதியும் அங்க இருக்கு. அவர்களினுடைய பெருமுயற்சியினால் உருவானதுதான் தியாகையர்வாள் சமாதி. அங்க இசைக்கலைஞர்கள் அதை மறந்துடக்கூடாது. அதனால இத்தகு சிறப்புடைய திருவையாறு. ஆகவேதான் அங்க ஆடலோடு பாடல் அறான்னா முடியாத ஆடலும் பாடலும் என்றும் நிறைந்திருக்கக்கூடிய அணிமூதூர், அழகான அலங்கரிக்கப்பட்ட தொன்மையான ஊர் மூதூர் அடைய அந்த ஊருக்கு சென்று அலங்காரம் செய்து நீடுமன கழிப்பினோடு, ரொம்ப அழகான இடம். அந்த ஊருக்கு சென்ற மக்கள் அலங்காரம் செய்து முழுமையாக அணி செய்து ஞானசம்பந்தரை வரவேற்றார்களாம். பெருகிய உள்ள மகிழ்வுடன் வரவேற்க பிள்ளையாரும் முத்து சிவிகையிலிருந்து கீழ் இறங்கினார். நீடுமன கழிப்பினோடும் எதிர்கொள்ள ஊரையே அலங்கரித்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தரை வரவேற்றார்கள். அப்படி வரவேற்றதற்கு ஏற்றாற் போல தான் ஏறி வந்த நித்தியாலனத்து, நித்தியம் நக இந்த இடத்துல முத்துன்னு அர்த்தம். முத்திலிருந்து, முத்தினால் செய்யப்பட்ட பல்லக்கிலிருந்து சம்பந்தர் கீழ் இறங்கினார். அந்த மக்கள் அவரை வரவேற்க முன் வருகிறார்கள். அது எப்படி வரவேற்றார்கள்னு அடுத்த வகுப்புல